ஒரு சீடன் தன்னுடைய குரு கிட்ட ஒரு நபரை கூட்டிட்டு வராரு. குருவே, இவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, போறவரை எல்லாரையும் கல்லால் அடிக்கிறாரு, திச்சாரு, கோவப்படுறாரு, அதனாலதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. குருவும் அவரை ஒரு இடத்துல உட்கார வைங்க, அவருக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துருங்க, ஆனா அவர் என்ன பண்ணாலும் நீங்க கண்டுக்காதீங்க, அவருக்கு தேவையான உதவிகளை அவரே பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் அப்படியே கேட்குறாங்க. அந்த நபர் கத்தி பார்க்குறாரு, கூவி பார்க்குறாரு, அடிக்க வராரு, ஆனால் யாரும் கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் 4 மாசமாச்சு, வருஷமாச்சு, மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த நபர் குருக்கிட்ட வந்து எனக்கு தியானம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதாவது நம்மளுடைய செயலுக்கு யாரும் எதிர்வினை ஆற்றலை அப்படின்னா எப்பேற்பட்ட பைத்தியமும் ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லவது தான் இந்த கதை. அது மட்டும் இல்லாமல் ஒரு விவாதத்தை நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னா நம்ம ஒரு சில இடங்கள்ல அமைதியாக இருந்துட்டா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அமைதியாயிடுவாங்க. அப்படி அவங்க அமைதி ஆகலைன்னா கூட நம்ம சரியா இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லக்கூடிய ஆழமான கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.